அது ஷைத்தானுடைய மன்ஹஜ் டோட்டலாக பார்க்கும்போது அடிபணிவதற்கு மறுத்தல், அல்லாவிடம் போட்டியிடுதல். நீ என்ன சொல்கிறது, நான் உனக்கே சேலஞ்சு வர்றேன். இப்போ இன்றைக்கி மனிதர்கள்ட்ட இந்த போக்கு இருக்கா இல்லையா? இப்போ இன்றைக்கி ஒரு கல்யாண விஷயத்தில் அல்லாவுடைய விருப்பம் என்னன்னு மனிதர்கள் பார்க்குறாங்களா? வரதட்சணை தான் வாங்குறாங்க, மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். இந்த மைண்ட் செட் யாருக்காவது இருக்கா? இல்லை. புரியுதா? அதே மாதிரி எவ்வளோ எல்லா விஷயம், குடும்ப விஷயம், எந்த மாதிரி விஷயம் இருக்கட்டும், அல்லாவுடைய சட்டங்களுக்கோட போட்டி போடுறது, சுட்டி காட்டுறதுக்கு அப்புறமும் பெருமை அடிக்கிறது. புரியுதா? அதே மாதிரி இப்லீஸுடைய இன்னொரு மன்ஹஜ் என்ன? சரி, இவன் தான் நாசமாக போயிட்டான், செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆதம் நபி என்னமோ பண்ணிட்டு போகிறார், மூடிட்டு வேண்டியதானே, அதையும் கெடுத்து விட்றது. அதாவது மற்றவன் நேர்வழிக்கு போகிறான்னா அதையும் கெடுத்து விட்றது. இது ஒரு மைண்ட் செட். இப்போ இன்றைக்கும் எடுத்துக்கோ, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது கடினமான பாதை, எது முழு தீனை பின்பற்றுறதுங்கிறது கடினமான பாதை, இது உங்களால் எப்படி முடியும்? அல்லாஹ் சொன்னது தான் சொல்கிறீங்க, ஆனால் அது சாத்தியம் இல்லை, அதனால தான் நாங்கள் செய்யாமல் இருக்கோங்கிற. நீ சாத்தியம் இல்லை அதனால தான் செய்யாமல் இருக்கேங்கிற. இன்னொருத்தன் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ, அதோட விளைவு தெரிஞ்சோ தெரியாமலோ செய்ய வந்துட்டான். புரியுதா? அப்போ நீ என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் மூடிட்டா இருக்கணும்ல. அது வழிகேடுன்னு பேசுகிறது. ஏன் அப்படின்னா, அப்போ நாளைக்கு போய் அல்லாட்ட போய் உஜ்ஜத்து நிறுவிட்டானா, ஏன்னா அவன்லாம் போட்டு பிரச்சாரம் பண்ணிருந்தான், நீ என்னடா வேடிக்கையாக பார்த்துட்டு இருந்த அப்படின்னா, அதனால் இதையும் கெடுத்து விட்றது. அதான் ஆதம் தன்னை மாதிரி ஆயிரணுங்கிறது. இப்லீஸ் மாதிரி அவனை இப்போ குசி நான் சஜ்தா பண்ணலாம், இவன் மட்டும் நான் போய் மரத்தை சாப்பிடலையா, இவன் யோக்கியமா, சரியா போகலையா, அல்லாட்ட இது பண்ணுறது. அப்போ இது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். புரியுதா?